சூர்யாமாரி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. "ஏய் நான் தோத்துட்டேன், நான் தோத்துட்டேன்" அப்படின்னு சொல்லி தாரா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. ஆமா ஜெயிச்சா தானே சொல்ல முடியும். தோத்தா தோத்துட்டீங்கன்னு தானே சொல்ல முடியுங்கிற மாரி சங்கரபாணி வந்து மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, "நான் பழி வாங்காம விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க தாரா. அப்பன்னு பார்த்து மாரி வந்து செம்ம மாஸா வந்து ரூம்குள்ள வந்து வராங்க. "நீங்க தோத்துட்டீங்க தான். என்கிட்ட படுதோல்வி தான் அடைஞ்சிட்டீங்க. இது இன்னைக்கு நேத்தா நடக்குது. ஏதோ புதுசா நடந்தா நீங்க வருத்தப்படுறதுல லாஜிக் இருக்கு. ஆரம்பத்துலேருந்து இப்படி தானே தோத்து போய் நிக்கிறீங்க. உங்க தன்னம்பிக்கைய நான் பாராட்டுறேன். ஆனா கொஞ்சமாவது வந்து மன்னிப்பு கேட்டு திருந்தி வாழலாம். மரியாதையா சொல்றேன். கடைசி சந்தர்ப்பம் தேவி அம்மா கையாலேயே வந்து நீங்க போவாதீங்க. அவங்க நினைவு இடத்துக்கு போயிட்டு, அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டீங்கன்னா, நிச்சயம் வந்து மன்னிச்சிருவாங்க. பார்த்துக்கங்க. திருந்தி வாழப் போறீங்களா? இல்ல தேவி அம்மா கையால போக போறீங்களா? அப்படின்னு சொல்லி மாரி வந்து கெத்தா மாஸா வந்து பேசுறப்ப, நாங்க எப்படி மாரி திருந்த முடியும்? இதெல்லாம் நடக்கிற காரியமாங்கிற மாரி சங்கரபாணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே மாரி வந்து நக்கலா வந்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல. ஏய் சங்கரபாணி சொன்னது தான்டி கரெக்ட்டு. நாங்கலாம் திருந்தவே மாட்டோம். அது உங்க அபிப்பிராயம். விதிய யாராலயும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறப்ப, நில்றி நீ பாட்டுக்கு வர என்கிட்ட சவால் விட்டுட்டு போற. நீ பேசுறத நான் கேட்டேன்ல, நான் பேசுறத நீ கேட்டு தான் ஆகணும்னு சொன்னோனே, சரி சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னோனே, என்னைக்காவது ஒரு நாள் நான் உன்ன ஜெயிச்சு காட்டுறேன். இதத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா ஜெயிச்ச பாடு இல்லையே! ஐயய்யோ! சிஸ்டர் அசிங்கப்பட்டாங்களே! அவமரியாதை பட்டாங்களேங்கிற மாரி சக்கரபாணி வந்து யோசிச்சுட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. நான் ஜெயிச்சு காட்டுறேன்டி. ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவ இந்த தாராங்கிற மாரி சொல்றாங்க. ஓ! அப்படியா? அப்பன்னா திருந்தாதீங்க. சரி. அப்பன்னா என்ன நடக்க போது? தேவி அம்மா வரப்போறாங்க. ஆல் த பெஸ்ட் அத்த அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல தாரா. உடனே சங்கரமணிய வந்து அடிக்கலான்னு போறாங்க. "சிஸ்டர் அது நான் கிடையாது. வேற யாரோ" அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் காமெடி பண்றாங்க. "என்னடா உளர்ற? பின்ன திடீர்னு வந்து என்ன அடிக்கிறதுக்கா வரீங்க? அதனால தான் என்ன சொல்லணும்னே தெரியாம சொல்றேன்." எங்கேயோ போறவங்க திருப்பியும் வந்து என்கிட்ட வந்து வம்பு பண்ணாங்களாம். அது மாரி இருக்கு நீங்க பண்றதெல்லாம். இங்கேருந்து தப்பிச்சோன்டா சாமின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு சங்கரபாணி மடங்கிவிட்டு அழகா வந்து ஓடுறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்ரீஜாவும் நம்ப ஹாசினியும் வந்து மாரி ரூம்குள்ள வந்து வந்துட்டுருக்காங்க. மாரி வந்து குழந்தைய வந்து கொஞ்சிட்டு இருக்காங்க. "உங்களோட ஆசீர்வாதத்தினால தான் நான் வந்து ஜெயிச்சேன். உங்களோட ராசினால தான் என்னால ஜெயிக்க முடிஞ்சுச்சுங்கிற" மாரி அன்பா பாசமா குழந்தைகிட்ட பேசும்போது, ஸ்ரீஜாவும் ஹாசினியும் ரூம்குள்ள வந்து, "வாழ்த்துக்கள் மாரி. நீ எவ்வளோ பெரிய சாதனை வந்து செஞ்சிருக்க. அதுவும் நேத்து எல்லாம் வந்து எங்களுக்கு தூக்கமே வரல. எப்படி மாரி வந்து ஜெயிக்க போறா, ஜெயிக்க போறாங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனா கடைசில நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா ஸ்ரீஜா, ஹாசினி உங்களோட சப்போர்ட் இல்லன்னா, இது மாரி நடந்திருக்கவே நடந்திருக்காது. நீங்க வீட்ட நல்லபடியா பார்த்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம, நீ இப்பலாம் ரெகுலரா வந்து போயிட்டு வரியா இல்லையா? வெள்ள கலர் கோட் போட்டவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கியா? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, ஆ பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் 2 நாள்ல வேற வேண்டியது இருக்கு. நான் கண்டிப்பா உன்ன கூட்டிட்டு போறேன். நான் தானே உன்னோட அக்காவா இருந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து பேசுறாங்க. "ஏன் நீ இதுவரைக்கும் அக்கான்னு கூப்பிட்டதே இல்ல. மாரிய வந்து பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க." அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜா கிட்ட வந்து கேட்கறாங்க. நம்ப ஹாசினி, "நான் சின்ன வயசுலேருந்து மாரின்னு பேர் சொல்லியே கூப்பிட்டுட்டேனா, அக்கான்னு கூப்பிட எனக்கு மனசு வரல." அப்படின்னு சொன்னோனே, "ஏய் கூப்பிடுறி, கேட்கணும்ல. மாரிக்கும் ஆசைலாம் இருக்கும்ல." சரி ஹாசினி உனக்காக அக்கான்னு கூப்பிட்டோனே, மாரியும் அப்படியே நம்ப ஸ்ரீஜாவும் ஹக் பண்ற மாரி காட்டுறாங்க அந்த இடத்துல. எனக்கு எவ்வளோ தெரியுமா சந்தோஷமா இருக்கு. என் தங்கச்சி நல்லபடியா திருந்திட்டா. அவளுக்குன்னு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான மாரி. இது எல்லாம் நான் கனவுல கூட நெனச்சு பார்த்ததில்ல. நல்லவங்களா இருந்தா இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடக்கும்னு எதிரே பார்க்கல. நான் வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பழைய கதையெல்லாம் வேணாம். புதுசா வந்து ஆரம்பிச்சாச்சுல. நீயும் அடுத்தது கம்பெனி நிர்வாகம் அது இதுன்னு கத்துக்கணுங்கிற மாரி ஸ்ரீஜா கிட்ட வந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, இது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து வந்து ஒட்டு கேட்குறாங்க. சிஸ்டர் உள்ளுக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது? ஒண்ணும் புரியலையே! 3 பேரு சேர்ந்துட்டாலே, அப்புறம் நமக்கு வந்து திண்டாட்டம் தான். என்ன திட்டம் போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியலங்கிற மாரி தாராவும், சந்திரமணியும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அப்படியே கதவு தொறந்து வராங்க. ஹாசினியும், ஸ்ரீஜாவும். நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ? உடனே வந்து தாரா வந்து அப்படியே கீழ குனிஞ்சு எங்கெங்கேயோ பார்க்குற மாரி நடிக்கிறாங்க. நிச்சயம் கேட்டிருப்பாங்க. இவங்கள செம்மையா வந்து கலாய்ச்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. இன்னைக்கு என்ன பண்ணலாம்? சொல்லிட்டல்ல ஸ்ரீஜா, நிறைவேத்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, "அத்த என்னத்த? நீங்க தோத்து போயிட்டீங்களா அத்த? நீங்க தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நான் சாமி கிட்டலாம் வேண்டிக்கிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லி நம்ம ஹாசினி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. "ஆமா அத்த, நானும் வந்து நீங்க தோத்து போவீங்கன்னு நெனச்சு கூட பார்க்கலங்கிற" மாரி ஸ்ரீஜா வந்து ரொம்ப சோகமாயிட்டாங்க. "நீங்க ஜெயிக்க மாட்டீங்களா அத்த? எத்தன வாட்டி அத்த தோத்துக்கிட்டே இருப்பீங்க? உங்களுக்கு போரே அடிக்காதா? இருந்தாலும் அத்தையோட நம்ப தன்னம்பிக்கைய வந்து பாராட்டணும். இது மாரி குணம் எத்தன பேர்ட்ட இருக்குங்கிற" மாரி கிண்டல் அடிச்சு பேசுறாங்க.
"ஏய் எங்கள நக்கல் பண்றீங்களா? இல்ல வெறுப்பேத்துறீங்களா? சித்தப்பா உங்களுக்கு தெரியலையா?" அப்படின்னு சொல்லும்போது, நாங்க ரொம்பவே வந்து சோகமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்து பேசுறாங்க. "என்னது சோகமா இருக்கீங்களா? இவ்வளோலாம் பொய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு." சங்கரபாணி வந்து செம்மையா வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல, "சித்தப்பா உங்க மேல சத்தியமா சொல்றேன். நீ ஏதாவது பொய் சத்தியம் பண்ணுவ, அதுக்கு நான் தான் கிடைச்சேனா?" அப்படின்னு சொல்லி ஹாசினி கிட்ட இருந்து 2 அடி ஜம்ப் பண்ணி தள்ளி வந்து நிக்கிறாங்க. அந்த இடத்துல, "என்ன சித்தப்பா என்ன நம்ப மாட்டீங்களா? ஹாசினி, ஸ்ரீஜா உங்க 2 பேரையும் நம்பவே முடியாது. நான் உங்களுக்கா வந்து வேண்டிக்கிட்டேன். ஒரு சாமி கூட வந்து நிறைவேத்தலையே. நல்லவங்களா இருந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். மாறி அதனால தான் கன்டினியூவா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க கெட்டவங்களா அத்த? எங்களுக்கு தெரியாமயே போச்சு. நீங்க நல்லவங்களா? கெட்டவங்களாங்கிற மாரி ஹாசினியும், நம்ம ஸ்ரீஜாவும் அப்படியே கோரஸா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. "பார்த்தீங்களா? இதுங்க 2க்கும் இருக்கிற கொழுப்ப. என்ன சிஸ்டர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? மாரிகிட்ட கூட இது மாரிலாம் நீங்க அமைதியா இருந்ததே இல்ல. என்ன பண்றது? என்னோட மருமகளாச்சே. மாரி வந்து அப்படி கிடையாது. ஆனா, இதுங்க 2ம் என்னோட மருமகளா இருக்காங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருக்கேன்." தாரா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. "என்ன அத்த நீங்க சொல்ல மாட்டீங்களா? நீங்க இப்படியே நின்னுகிட்டு இருந்தீங்கன்னா, என்னோட கெட்ட கோவத்த நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். அவ்வளதான் சொல்லிட்டேன்." தாரா வந்து எச்சரிக்கிறாங்க. உடனே 2 பேரும் ஒரே மாரி பேசுறாங்க. "அப்படியா அத்த? எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அத்த. இது மாரிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னா பார்த்துங்களேன், எனக்கு கை, கால்லாம் வந்து அப்படியே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. என்னது கை மட்டும் தான் டான்ஸ் ஆடுது, கால் டான்ஸ் ஆடலையே!" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சக்கரபாணி வந்து கேட்டோனே, "ஸ்ரீஜாவ புடிச்சுக்கிட்டு பார்த்தீங்களா? கையும் காலும் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு." அப்படின்னு சொல்லி ஆட்டி காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹாசினி செம காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். "சிஸ்டர் என்ன சிஸ்டர் இவ்வளோ நேரம் நம்மள வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காய்ங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "ஏய் மரியாதையா போங்க. என்ன சிஸ்டர் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க?" சங்கரமணி சொன்னோனே கோவப்பட்டு வந்து செமையா முறைக்கிறாங்க. இதான் ரொம்பவே கோவப்படுறதோ, சரி பார்த்தாச்சு நாங்க போயிட்டு வந்துர்றோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போறாங்க. இவங்க 2 பேரும் தனியா மாட்டாமையா இருப்பாங்க. முதல்ல மாரிகிட்டேருந்து இவங்க 2 பேரையும் பிரிக்கணும். அப்படி பிரிச்சா மட்டும் தான் மாரியால ஜெயிக்க முடியாது. சொல்றதா சொல்லிட்டேங்கிற மாரி அந்த இடத்துல சொன்னோனே, அப்படியே கீழ வந்து தாராவும், சக்கரபாணியும் குடுகுடுன்னு கீழ இறங்கி வராங்க. சூர்யா வந்து மாரிய வந்து பார்க்கறதுக்காக ரூமுக்கு வராங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல. "மாரி, நீ ஜெயிச்சுட்ட. நீ அடுத்த கட்டத்துக்கு போணும். அதுதான் என்னோட ஆசை, சந்தோஷம், லட்சியம் எல்லாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல, "ஹஸ்பண்ட் சார், நீங்க தான் சொல்ட்டீங்கல்ல. நான் உங்க ஆசைப்படியே நடந்துக்கிறேன்." அப்படின்னு சந்தோஷமா பேசுறாங்க. "நீ எவ்வளோ பெரிய ஆர்டர்லாம் வந்து புடிச்சு குடுத்துருக்க. அதுவும் வெளிநாட்டு ஆர்டர்லாம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. 10 வருஷம் அக்ரீமெண்ட் வந்து போட்டுருக்க. இது மாரி நீ கம்பெனியில அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்ற பாதையில போனா தான் எனக்கு சந்தோஷம்." அப்படின்னு சொல்லி ஹேப்பியா வந்து 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம வெண்ணிலா வந்து காட்டுறாங்க. வெண்ணிலா வந்து வீட்டுக்கு வரப்ப, அந்த கேலண்டர வந்து பார்க்குறாங்க. ரஞ்சித்து இன்னும் 1 மாசம், 2 மாசம் இருக்குன்னு, நம்ம பிரியறதுக்குன்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? கூடிய சீக்கிரம் பாரு, நான் நெனச்சது தான் நடக்குங்கிற மாரி அந்த இடத்துல பேசும்போது சொல்றாங்க, "எனக்கு வெளியில ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கு. நான் பார்த்துட்டு வந்துடுறேன் தேன்மொழின்னு" சொல்லிட்டு அவங்க மட்டும் போறாங்க. அதுக்குள்ள வந்து ரூமெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நைட் ரூம் மாரி ஏற்பாடு பண்ணி வச்சுடுறாங்க. நம்ம வெண்ணிலா, "ரூமுக்கு வந்து பாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு நீயே வந்து திகச்சு போயிருப்ப." அப்படின்னு சொல்லி வெண்ணிலா வந்து ஏற்பாடு வந்து செமையா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வெளியில போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்த ரஞ்சித் வந்து திருப்பி வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. வீட்டுக்கு வந்தோனே, "அப்பாடா! இன்னும் ஒரு 2 மாசங்குள்ள தான் இருக்கு. நாங்க 2 பேரும் பிரியறதுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா எங்க வீட்டுக்குள்ள தான் இருக்காளா? தூங்கிட்டாளா? அக்கா வந்து ரூம்ல தான் இருக்காங்கங்கிற மாரி தேன்மொழி வந்து சைகை மூலியமா சொன்னோனே, அப்படியே ரூம் கதவ வந்து தொறந்து பார்க்குறாங்க. ஸ்வீட்டு, பழம், வாழைப்பழம், பாலு, அதுக்கப்புறம் ரூம் ஃபுல்லா வந்து டெக்கரேஷனு இதெல்லாம் இருக்கிறத பார்த்தோனே அப்படியே தூக்கி வாரி போடுது. உடனே வந்து பட்டு புடவையில வந்து மாஸா வந்து நிக்கிறாங்க. நம்ப வெண்ணிலா. வெயிட் பண்ணி பார்ப்போம்.